என்னுடைய பெயரை சொன்னனே உன்னுடைய செவியில் நுழைஞ்சதா என்ன? இப்பதான் நுழையறதில்லம்மா. ஏப்பா 35 நைட்டா கூத்தாடிட்டு இருக்கிறேன். படக்கூடாத அப்படியே படுத்து எந்திரிக்கிறது இல்லப்பலாம். அப்படியா? நம்ம அப்படி இல்ல, என்னுடைய பெயரை சொன்னனே உனக்கு புரியுதுதானே கேட்டேன். சொன்னாலும் தெரியுமா? எனக்கு புரியல. முன்னாடி மக்கள் சத்தம், பின்னாடி மத்தாளக்கார சத்தம், நடுவில் நம்ம சலங்கக்காய் சத்தம். அப்படியா? ஆமா. அடியே அந்தரங்க மாதர் வச்சிட சுந்திரமாக வந்த மச்ச வெளியழகி குச்சமில்லாத ரூபி அண்ணன் நடை நடக்க சடைகுலுங்க ஆயிரம் தாதிமல ஆழத்து ஏந்தி வர என்னுடைய பெயரும் அடியே பிளர்மிசை என்று சொல்லக்கூடிய இந்து ராணி. ஓ, இவதான் எந்த ராணி? பிளர்மிசை என்று சொல்லக்கூடிய இந்து ராணி. ஏமா உன் பெயரோ பிளர்மிசை என்ற கூடிய இந்திராணிங்கிறிய? பிளர்மிசை என்கிற பெயர் எப்படி வந்தது? அப்படியா? பிளர்மிசை என்ற பெயர் எப்படி வந்தது, இந்த இந்திராணி என்ற பெயர் எப்படி வந்தது சொல்லி போக போக சொல்கின்றேன். போக போக சொல்றீங்க. உண்மைதான். இப்படி இருந்தாலும் தங்களையும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி ஒரு பெண்ணாகப்பட்டவர் தன் அங்கத்திலே சுமந்து தொங்கி நடுங்க தொடை நடுங்க உன்னை போல என்னை பெற்றெடுத்தாளா? நான் எப்படி பிறந்தேன்? யாருடைய அம்சியால் பிறந்தேன்? அப்படியா? என்னம்மா என்னம்மா நான் எப்படி பிறந்தவள் இருந்தாலும் நீ எப்படி பிறந்த? நான் எப்படி பிறந்தேன்னு கேக்குறேன். ஏமா எங்க அப்பா எங்க அம்மா சந்து விட்டான், எங்க அப்பா மெந்து விட்டான், நான் வந்து விட்டேன் தாயேரி. ஏமா அண்ணன் தம்பி 3 பேரு. என் பேரை கேட்டீங்களே, உங்க பேர் என்ன? எங்க பேர் கேக்குறேன். ஏமா எங்க அண்ணன் பேர் கிண்ணி, என் தம்பி பேர் விண்ணி, என் பேரு நல்ல பேரு. ஏன்டா பண்றீங்க? ஆதார் கார்டு அந்த பேராடா இருக்குது. என்ன சுண்ணி? ஏமா அது இல்லம்மா, நல்லா கேளு. எங்க அண்ணன் பேர் கிண்ணி, என் தம்பி பேர் விண்ணி, என் பேரு சுப்பிரமணியமா. சுப்பிரமணி. ஆமா. அப்படியா? ஆமா. உனக்கு என்று நாடு ஊர் இருக்கின்றதா? நாடு என் அப்பா அம்மா பேர் கேட்கலையா? என்னடி? எங்க அப்பா பேர் தடி பேர் தாண்டவராய. சரி. எங்க அம்மா பேர் கூதி பேர் குப்பாயி. ஆயா ஒருத்திக்கிறாம அந்த பேர் பாவாயி. எப்பறம் அப்படி பேர் வச்சீங்க? எப்படி அப்படிங்கிற?
இந்த சோளக்காடு தாங்குதுல ஆமா அதெல்லாம் போய் அறுக்கிறது எங்க அப்பனோட வேலை. சரி பெரிய ஒரு தடி எடுத்துக்குவான், தடியில அளந்து போட இவ்வளவு அறுக்கணும் அப்படின்னு. அதனால தடி பேர் தாண்ட வராங்க. சரி எங்க அம்மாவுக்கு ஏன் பூதி பேருக்கு பாய்ங்கிறேன் என்னத்துக்கு? இந்த நெல்ல இருக்கிறாங்க பத்தியா நெல்லங்காட்டுல. ஆமா இந்த ஏரி வேலை செய்யற பொம்பளைங்க ஏரி வேலைக்கு போவாதீங்க. அங்கே 200 ரூபா தான் தராங்க. என் கூட வா, 400 ரூபா கூலி வாங்கி தான் கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் காட்டுக்காரன் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூலி பேசிக்கிறது ஒரு ஆளுக்கு. ஆமா சரி 400 ரூபாய் இவங்களே கொடுத்துறது, 100 ரூபாய் டெய்லி அவர் எடுத்துக்கிறது. மம்மி மம்மி சரி. அதனால அவனுக்கு கூலி பேர்த்த குப்பாய். கூலி பேர்த்த குப்பாய். சரி எங்க பாட்டியாவுக்கு ஏன் பண்ட பேர்த்த பாவாய். ஏன் எதனால? இந்த அண்டா கொண்டு சாமான் இருக்குது பாத்தியா, ஆமா அதெல்லாம் விட்டுட்டு போய் அடகு பிடிச்சிக்குவா. ஓஹோ அடமானத்துக்கு வாங்குவது வேலை, அடமானம் வாங்கிக்கிறது. சரி அதனால கூலி பேர்த்த பண்ட பேர்த்த பாவாய். பண்ட பேர்த்த பாவாய். ஆமா கண்ணம்மா அப்படி இருந்த போது நான் எப்படி பிறந்தவன்? எப்படி யாருடைய அமைச்சர் பிறந்தவன்? என்னை யார் பிறக்க வைத்தார்? தெரிய வேண்டும் அல்லவா? அம்மா என்னுடைய பெயரா இந்திரான் என்று சொல்லக்கூடிய புனர்மசியாக இருந்தாலும் நான் எப்படி ஜனனித்தவள்? அதாவது ஆதியில தேவரெல்லாம் ஒரு புறமாகவும் அசுரர்கள் ஒரு புறமாகவும் நின்று தேவ அமிர்தம் கிடைத்தார்களாம். தேவ அமிர்தம் கிடைச்சாங்க. உண்மைதான். எப்படி பார் கடலை பாண்டமாக கொண்டு மந்திரகிரி மலையை வத்தாக கொண்டு சந்திரனை தூணாக நிறுத்தி ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பை அடை கயிறாக கொண்டு தேவர்கள் தலைபுறமும் அசுரர்கள் வாழ் புறமும் நின்று தேவ அமிர்தம் கிடைத்தார்கள். உண்மைதான். எதற்காக? தரை திரை மூப்பு பிடி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கும் நம்மளை அணுகக்கூடாது தேவல் என்று சொல்லி இந்த தேவ அமிர்தத்தை சாப்பிட்ட என்றும் இளமையாக அதாவது தலைமுடி நரைக்காமல் கண் பிறை உழுகாமல் என்றும் இளமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ அமிர்தம் கிடைத்தார்கள். அந்த தேவ அமிர்தத்திலே நாங்க ஒருவர் அல்ல இருவர் அல்ல, நம்ம 66,000 பட்டை பிறந்தோம். 66,000 பட்டை சிறுகள். உண்மைதான். யாராமா? அடியே அந்த அமிர்தத்துல முதலில் பிறந்தவர் யார் தெரியுமா? மூதாவி என்று சொல்லக்கூடிய பெண் பிறந்தாள். ஒரு பெண்ணு. உண்மைதான். தெரியுமா? அடியே
மூதேவி என்று சொல் பெண் பிறந்த உடனே ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய பெண் பிறந்தாள். ஸ்ரீதேவி என்று ஒரு பெண்ணு. உண்மைதான். அதாவது என்ன எண்ணாட்டம் முன்னாட்டம். பிறகு தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, வீரலட்சுமி, சந்தான லட்சுமி, அஷ்டலட்சுமிகள் மட்டும் இல்லாமல் இந்த பிளார் மெச்சியும் அதில் பிறந்தவள். உண்மைதான். கலைவாணி சரஸ்வதி, அடின பெண்கள் ரம்பை, ஊர்வசி, ரதி, ரதிபதி, துரோத்தம் என்று சொல்லக்கூடிய 7 நாட்டிய மாதங்கள் மட்டும் அல்லாமல் தேவலுக்கு எண்ணற்ற பொருட்களும் அதில் பிறந்தது. என்னென்ன பொருள்? 32 படி சிம்மாசனம், பாரிஜாத மலர், பூச்சக்கர குடை, இப்படி சொல்லக்கூடிய எண்ணற்ற பொருட்களும் அந்த அமிர்தத்துல பிறந்தது. உண்மைதான். சரிமா கண்ணம்மா, இந்த புலர்வசி என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? இந்த அமிர்தத்துல பிறக்கும் பொழுது இந்த இந்திராணிக்கு முதல் பெயரோ பிளர்மிசை. ஓ, இந்திராணிக்கு முதல் பெயரு பிளர்மிசை. உண்மைதான். இந்த இந்திராணி என்ற பெயர் எப்படி வந்தது பிறகு சொல்கிறேன். இருந்த போதிலும் இதோ இந்த அமிர்தத்திலே நான் பிறந்து ஈரட்டு தக்க 16 வயது மங்கையான உடனே அடியே ஓய் செல்லம் ஓய் அடியே பாட்டாதடி எனக்கு ஆகி போச்சுடி. தண்ணி குடிக்கிறதே கொடுத்தேன். அண்ணாண்ட போய் கழுவிட்டு வந்துரு. எதுக்குடா? இது ஆகி போயிட்டு தாயாரு அதிலடி எனக்கு கண்ணு ஆளாயிருச்சுடி. பண்ணிட்டாங்க. ஐயோ, என் பிரஷர் 100 டிகிரி இருக்குதா? அட மன்னவாருடி. அப்போ வாரி போடுறேன். எனக்கு என்ன ஆரிட்டாயா? பண்ணி போடுது அவங்க அண்ணன் தலைமையில உட்கார் போடுறேன். அடியே அதிலடி என் கண்ணுக்கேத்த கனவாளன், என் தோளிற்கேத்த துணவாளன் கண்ணம்மா. அடியே ஓய், எனக்கு திருமணம் ஆகிவிட்டதடி. ஆட உனக்கு மூக்கனாங்க ஒரு போட்டாங்க. ஆடா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன போடுறாங்க? மூக்கனாங்க தான் போடுறாங்க. அடியே அப்படி கண்ணுக்கேத்த கனவாளன், தோளிற்கேத்த துணவாளன் யார் தெரியுமா? கட்டிய கணவனின் பெயரை சொல்வதாக இருந்தார். சர்க்கரை பந்தலிலே தேன் மாறி பொழுது அது நம் நாவிட விழுந்தார். அது நிலவி அப்படி விழுந்தா நெய்யிலே விழுந்தார். எவ்வளவு ஒரு தித்திப்பாக இருக்குமோ அவ்வளவு ஒரு மனம் சந்தோஷம். கட்டிய கணவன் பெயரை நினைக்கும் பொழுதே உண்மைதான். அப்ப சொன்னா நிறைய இருக்கு. சொல்லு. அப்படி அந்த கணவர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அடியே
இருந்தாலும் நான் யாரை மாலையிட்டேன்னு தெரியுமா? யாரம்மா? செல்லம். ஓய், என்னுடைய கணவரோ 3 லோகத்துக்கும் அதிபதியா விளங்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா விளங்கக்கூடிய தேவேந்திர மன்னனே மாலை மனம் முடித்தேன். ஓ தேவேந்திர மன்னே. உண்மைதான். அடந்த அரப்பண மரம் வீட்டுக்காரை அடியே அமராவதி பொன்னுலோகம். அமராவதி பொன்னுலோகம் இப்படி சொல்லக்கூடிய 3 லோகத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய கணவரோ தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா விளங்கக்கூடிய தேவேந்திர மன்னனை மாலை மனம் முடித்து இருவரும் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு கண்ணம்மா எங்களுக்கு பிறகு இந்த 3 லோகத்தையும் ஆழ்வதற்கு ஒரு ஆண் குழந்தை. உண்மைதான். யாரு? சித்திரசேனன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் குழந்தையும் இதோ உரம்பரைக்கு என்று சொல்லக்கூடிய 2 பெண் குழந்தையும் உண்டு. ஏமா நம்புக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆண் குழந்தை, உரம்பரைக்குன்னு சொல்றியா? அது என்ன கணக்கு? அதாவது ஒரு ஆண் குழந்தை பிறந்து நம்மளோட இருப்பான். நமக்கு பிறகு நம்ம சொத்து பத்து எல்லாம் அவன் தான் பாத்துக்குவான். உண்மைதான். ஒரு பெண் குழந்தை பிறந்தா எங்களை போல தக்க 16 மங்கையான உடனே அடுத்த ஆடவனுக்கு கரம் பிடித்து கொடுத்துருவோம், திருமணம் செய்து கொடுத்துருவோம். அவன் கட்டிட்டு போய் அவன் படுற பாடு அவனுக்கு அப்படின்னா கண்டவனுக்கு பிறந்தது. ஏமா என்னதான் இருந்தாலும் ஆம்பளை பையன் தான் கிரேட். ஆமாப்பா சும்மாவா பொம்பளை பிறக்குறாங்க 16 வயசுக்கு தான் ஜோறு போடுறாங்க வீட்டுல, உடனே கட்டி கொடுத்துறாங்க. கட்டிட்டு போறோம் பாடு இருக்குது ஈசனுக்கே தெரியாது. இது என்னம்மா அப்படி ஒரு ஆண் குழந்தையும் 2 பெண் குழந்தையும் இருந்தாலும் மாதத்தில் ஒரு திங்களான என்னுடைய கணவருக்கு தேவர் சபை கூட்டுவது வழக்கம். ஒரு திங்களே. உண்மைதான். சரி, இருந்த போதிலும் தேவர் சபை அமைத்த தேவர் சபைக்கு உண்டான அலங்காரமாக செய்வது என்னுடைய வழக்கம். நடுநிலை பெண்களை அழைத்து அலங்காரம் செய்து உங்க வேலை. உண்மைதான். சரிமா. இருந்த போதிலும் இப்படி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வந்திருக்கிற என்ன காரணம், என்ன விஷயம்? கூட்டுக்காரு என்னடி ஆச்சு? ஐயோ வீட்டுக்காரு அப்பா அப்படி மோஜ காட்டாத அப்பாடு. அம்மா ஐயோ என் கூட்டுக்காருக்கு என்னடி ஆச்சு? முன்னாடி ஒண்ணு கூட்டிட்டு சாமி ராஜா என் வைக்கிறேன். ஐயோ அம்மா எனக்கு நீங்க மட்ட மாட்டே தென்னை அட எனக்கு ராஜா ராஜா பண்ண இந்த மயிலு போய் தங்க மாடும். நான் இன்னைக்கு நாளைக்கும் பாப்பேன், இன்னைக்கு நாளைக்கும் பாப்பேன். நீங்க அளவுக்கு வரைக்கும் எழுதி பிடிச்சிட்டு வரவங்களையும் பாப்போம்மா. உனக்கு குடியில போட்டு வெளியில மாறடிக்க யாரும் கூட்டுக்கு அளவுக்கு வருவேன். உங்க வீட்டுக்காரர் கூட்டு சொன்னாருமா. என் கூட்டுக்கார கூப்பிட்டாரா? இந்நேரத்துல கூட்டுக்கார எதுக்கு அடி இருக்கும்? அதுக்குத்தான் என்னடி ஆச்சு? மயிராச்சி கூட்டுக்காரன் போனா என்ன போவனா இனிமே எனக்கு என்ன வேலை? கூப்பிட்டாரா? போயிடி தேவை எடுத்துட்டு விடுவேன். நான் போய் பாக்கட்டுமா? பின்னாடி வரியாடி வருவேன். இதுக்கு மேல இதுதான் போட்டுட்டிய. நான் போய் கட்டுமா? நீ போயிட்டு வேணா போய் அவரண்டி நான் அவருச்சுமா நடந்து போடி. சுவாமி நான் வந்தா